பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆராதனைக்கு உரியவரே, அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே, அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உலகெல்லாம் படைத்தவரே, பரிசுத்தமானவரே, உலகெல்லாம் படைத்தவரே, பரிசுத்தமானவரே, பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து உம்மையே துதிக்கிறேன். உமக்காய் வாழ்கின்றேன். பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து உம்மையே துதிக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள் அருமையான என் இனிய அன்பு நெஞ்சங்களே, மீண்டுமாக மகிமையின் நேரம் என்ற நிகழ்வினூடாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதற்கும் இந்த வேபும் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே மீண்டுமாக ஆண்டுடைய சமூகமே தஞ்சம் என்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் மாற வேண்டும்.
இதுதான் இந்த நிகழ்வின் சாராம்சமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தவர்கள், விசேஷமாக தாவீது ராஜா ஆண்டவரை 5 நேரமாக துதிக்கின்ற ஒரு வல்லவராய் திகழ்ந்தார். ஆண்டவருக்குள்ளே என்ன நேர்ந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறதிலும் ஒரு வல்லவராய் இருந்தார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே வாழ்கின்ற நாங்களும் அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளாக வாழ்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக, நன்றி உணர்வுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற இறை வார்த்தை 84வது திருப்பாடலில் 10வது வசனம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது: வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காரனாயிருப்பதே இனிமையானது. எனவே இந்த நாளில் தாவீது ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே தான் எனக்கு நிம்மதி, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழுகிறது தான் எனக்கு இன்பம், அவருடைய வார்த்தைகளின்படி திருச்சட்டத்தின்படி வாழ்கிறது தான் எனக்கு ஆனந்தம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். வேறெங்கிலும் 1000 நாட்கள் வாழுகிறதிலும் ஆண்டவருடைய ஆலய முற்றங்களில் வாழும் ஒரு நாளே மேலான சலாக்கியம். எனவே இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தைகள் பகிரப்படுகிற இந்த இடத்திலே அமர்ந்திருந்து அவரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். ஆண்டவர் எல்லா வகையான துன்பங்களையும் உங்களுக்குள்ளே களைந்து விடுவார். எனவே ஒரு திருடன் ஆடுகளை அழிக்கிறதற்கும் கொல்வதற்கும் வருவானை ஒழிய அவனிட்ட வாழ்வு கொடுக்கிறதுக்கான எந்த வழியும் இருக்காது. அப்படிப்பட்ட நினைவு அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் ஆடுகள் வாழ்வு வரும்படியாக வந்தேன் என்று சொல்லி, அந்த வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும் என்று வந்தேன். எனவே இந்த நேரத்திலே நிலையான வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர், அவருடைய சமூகம்தான் இறை வார்த்தையை கொடுக்கின்ற இடம். எனவே அந்த இறை வார்த்தையை அவர்கள் சுமந்து கொண்டே சென்றார்கள். இஸ்ராயேல் மக்கள் இந்த உடன்படிக்கையை சுமந்து கொண்டே சென்றார்கள். அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு சென்ற லேவியர்களின் பாதங்கள் யோர்தான் ஆற்றில் படுகின்ற போது அந்த யோர்தான் குவிந்து நின்றது என்று பார்க்கிறோம். தடைகள் உடைந்தது. ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, எரிக்கோவை சுற்றிலும் வலம் வந்து மக்கள் ஆராதித்து கொண்டு வருகிற போது அங்கே எரிக்கோ விழுந்தது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். எனவே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வதற்கு எதெல்லாம் தடையாகவும் எதெல்லாம் முரணாகவும் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் தவிடுபொடியாக்க வல்லவர், எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்த வல்லவர். அவ்வளவுக்கு ஒரு பெரிய சக்தி அவர்கிட்ட இருக்கிறது, அவருடைய வார்த்தை. எனவே இந்த நேரத்திலே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கிறதை விட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் வாழ்கிறது மேலான சலாக்கியம் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆராதனைகளை நீர் ஏறெடுப்பீராக. இதோ இந்த இடத்திலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, அப்பாவுமே நன்றியோடு ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாழ கொடுத்திருக்கிற இந்த நேரங்களுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த தருணத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இரக்கமிக்கவர். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்றவர், நீர் எங்களை காக்கின்றவர், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவர், நீர் கிருபையின் தேவன். ஆண்டவரே, வார்த்தைகளினால் எங்களை வழிநடத்துகிறவர், வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிறவர், உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரே திருத்துகின்றவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டு உம்மை ஆராதிக்கின்ற மக்களை நீர் ஏறெடுத்து பார்ப்பீராக.
பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உன்னிப்பாய் கவனிக்கின்ற தேவன். மனிதர்கள் முகத்தை பார்க்கிற போது நீர் இருதயத்தின் ஆழத்தை ஊடுருவி பார்க்கின்ற தேவன். நீர் உள்ளத்தை பார்க்கின்ற தேவன். இதோ உங்கள் உள்ளத்தை பார்ப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற பாடுகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனாலே தான் ஆண்டவரே உம்மை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதனாலே தான் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் பாடுகள் நெருக்கடிகள் எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியாது என்று தாவீது ராஜா பாடுகிறார் ஆண்டவரே. எனக்கு துன்பம் நேரிடாவிடில் ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, எனவே இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட தருணங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்திருந்த தேவனே நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஐயா, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலய வளாகத்திலே, உம்முடைய தேவ முற்றத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதிலே நீர் கொடுக்கிற ஆறுதலுக்காக உமக்கு நன்றி. அதிலே நீர் கொடுக்கின்ற தெய்வீக சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிலே நீர் கொடுக்கின்ற பெரிதான விடுதலைக்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல ஈசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல ஈசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்று இந்த பாடலினூடாக ஆண்டவருடைய உண்மையான அந்த உயிரூட்டத்தை உணர்ந்தவர்களாயிருக்கின்றோம்.
அவருடைய சமூகத்திலே தேடி வந்த யாரையுமே அவர் வெறுங்கையோடு அனுப்பவில்லை. அதற்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி வந்த அந்த கனானிய பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆண்டவரே, மேசையிலிருந்து சிந்துகின்ற துணிக்கைகளை நாய்க்குட்டிகளும் நக்குகிறதே என்று சொன்னார். அவ்வளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார், தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனாலே ஆண்டவர் பாருங்கள், மக்களுக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை உங்களிடமிருந்து. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அதாவது புற இனத்தார் மத்தியிலே உள்ள ஒரு விசுவாசம். ஆண்டோடைய பெயரை கேள்விப்பட்டு வந்தவர், ஓடோடி வந்தவர். எனவே பெரிதான விடுதலையை பெற்றுக்கொண்டு சென்றதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்காக ஓடோடி வந்தார் 100க்கு அதிபதி. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போகலாம், உன் ஊழியன் பிழைத்து கொள்வான். எனவே அந்த நேரங்கள் ஒரே நேரமாயிருந்தது. எனவே ஆண்டவரை எந்த ஸ்தானத்திலே எந்த இடத்திலே அவர் கொடுக்கிற வார்த்தை, இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவர் என்னோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கையிலே வேரூன்ற பெற்றவர்களாய் வாழுகின்ற போது அந்த வார்த்தை நமக்குள்ளே பெரிய பெரிய பலாபலன்களை அளிக்க வல்லது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் என்னை பார்க்கின்றார், என் ஆண்டவர் என்னை காண்கின்ற தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் நம்பத்தக்க தேவன். நான் அவரிலே நம்பிக்கை கொள்கிறேன். எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாயிருக்கிறார், எனக்கு நம்பிக்கையின் நங்கூரமாயிருக்கிறார் என் ஆண்டவர். அதனால் என்னுடைய நம்பிக்கையின் கப்பல் ஒரு நாளும் தளர்ந்து போகாது, அது மூழ்கி போகாது, அது சரிந்து விழாது. ஏனென்று சொன்னால் அந்த நம்பிக்கையின் கப்பலிலே என் ஆண்டவர் நங்கூரமாயிருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், மீண்டுமாக ஒரு வசனத்தை நாங்கள் தியானிப்போம். யோசுவா ஆகமம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாங்கள் தியானித்தால், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் இம்மக்களின் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். பாருங்கள், தளர்ந்து போன யோசுவாவை, ஆண்டவரே மோசேயோடு இருந்தேன், இப்பொழுது மோசே இல்லை, மரித்து விட்டார். ஆனால் இப்பொழுது நான் தனிமையில் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு சிறுவனாயிருக்கிறேன், நான் ஒரு இளைஞனாயிருக்கிறேன், இவ்வளவு மக்களை என்னால் வழிநடத்த முடியாது என்று ஒரு தளர்வுற்ற நிலையிலே ஆண்டவர் அவருக்குள்ளாக செல்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். துணிவோடிரு, வீறு கொண்டெழு, துணிந்திரு. இந்த மக்களுக்கு நாட்டை உரிமை சொத்தாய் மாற்றி கொடு என்று சொல்லி, உரிமை சொத்தாய் அதை கொடு. ஆண்டவர் உண்மைக்குமே அவருடைய வார்த்தைகளை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் கொடுத்த வார்த்தை வார்த்தையாயிருக்கிறது. அந்த வார்த்தை அவருக்குள்ளே பாருங்கள் எவ்வளவு ஒரு சத்தியமாக எங்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் அழிந்து போகிறது, அபத்தமாய் போகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வேரூன்றப்படுகிற போது, நாங்கள் நம்புகிற போது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்லை என்றதை முதல் நாங்கள் நம்ப வேண்டும். இந்த மகிமையின் நேரத்திலே அவருடைய சமூகம் தஞ்சம் என்று ஒன்று கூடி இருக்கிற நாங்கள் மீண்டுமாக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் யோசுவாவோடு பேசிய வார்த்தை அல்ல அது, இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிற எனக்கு பேசுகிற வார்த்தை. வரலாற்று காலத்திலே யோசுவாவை திடப்படுத்திய வார்த்தை அல்ல அது. இன்றைக்கு என்னையும் என்னுடைய சோர்விலே இருந்து, என்னுடைய பலவீனத்திலே இருந்து, என்னுடைய இயலாமையிலே இருந்து என்னை திடப்படுத்துகிற வாக்கியம் என்று நாங்கள் நம்ப வேண்டும். எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகளை நமக்கென்று எடுத்துக் கொள்ளுவோம். இது ஆண்டவர் எனக்கு பேசுகிற வார்த்தை, என்னுடைய வாயோடு வாயாய் வைத்து அவர் பேசுகிற வார்த்தை, என்னுடைய காதுகளிலே பேசுகிற வார்த்தை, அவர் ரகசியமாக எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நான் உன்னோடு இருக்கிறேன்,
நான் உன்னை கை நெகிழ விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். யோசுவா, துணிந்திரு, வீறு கொண்டெழு என்று சொல்லுகிறார். எனவே இந்த மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வல்லமை அந்த வார்த்தையிலே கிடைக்கிறது யோசுவாவுக்கு. அதற்கு பிறகு பாருங்கள், யோசுவா கண்டதெல்லாம் வெற்றியாயிருக்கிறது, பெற்று கொண்டதெல்லாம் பெரிய பெரிய விடுதலையாயிருக்கிறது. அது மக்கள் பார்த்தார்கள். கடைசியில வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அடைந்து கொண்டார், மக்களையும் அதற்குள்ளே அழைத்து சென்றார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்னை இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள், என்னை ஏளனப்படுத்துகிறார்கள். நான் இன்றைக்கு ஒன்றுக்கும் நாதியற்றவன் என்ற நிலையிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் எழும்ப முடியாது. ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் தனித்திருக்கிறேன். ஆண்டவரே, கை நகழப்பட்ட நிலையிலே இருக்கிறேன் உறவுகளால். ஆண்டவரே, நண்பர்களால் தூக்கி எறியப்பட்ட நிலையில் இருக்கிறேன். என் ஆண்டவரே, நீர் என் மத்தியிலே வாரும். அன்று மோசேயோடு இருந்தது போல என்னோட இரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. அவர் ஒரு நாள் நம்மை திக்கி திணறி போக செய்ய மாட்டார். நம்மை திடப்படுத்துவார், நம்மை ஆற்றுப்படுத்துவார். நம்மை தாங்குகின்ற தகப்பன் நம்மை தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார். 2 கரங்களில் நம்மை ஏந்தி இருக்கிறார். தனது உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாது என்று வருடம் முழுவதும் அவருடைய வார்த்தை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, அஞ்சாதே, திடன்கொள், துணிவோடு இரு, வீறு கொண்டெழு, நான் உன்னோட இருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய உரிமை சொத்து, நீ என்னுடைய உரிமை பேற்றின் மைந்தன் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். என் பார்வையில் நீ விலை மதிப்புள்ளவர், விலையேற பெற்றவர். எனவே நீ அஞ்சாதே. இஸ்ராயேல் எனும் சொல்லப்பட்ட சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நீ கலங்காதே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை கை கொள்வோம், அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வோம். அதுதான் நமக்கு விடுதலை. எல்லா விதமான சிறையிருப்பிலும் இருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே மீண்டுமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் யாவே ஈரா இருக்கிறீர், இம்மானு வேலனா இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவராயிருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசராயிருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களை காக்கின்றவராயிருக்கிறீர், எங்களை காப்பாற்றுகின்றவராயிருக்கிறீர், எங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் காயங்களை காண்கிறீர், எங்கள் கண்ணீரை துருத்தியில் சேர்த்திருக்கிறீர், எங்களோடு கூட நிழலாய் வருகிறீர். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த வாழ்க்கை உமக்கான வாழ்க்கை சுவாமி. இந்த வாழ்க்கை ஆண்டவரை நீர் கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவரே, இன்றைய நாளில் நிற்கிறது உம்முடைய பெரிதான கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையை எங்கள் மத்தியிலே ஊற்றி இருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. வலுவிழந்த பிள்ளைகளை, பலவீனமான பிள்ளைகளை, பலன் குன்றின பிள்ளைகளை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும், பாடுகள் மகிமையாய் மாறட்டும், துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால் காயங்கள் ஆற்றப்படட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். அக்களிப்போடு அறுவடை செய்கின்ற மக்களாய் பிள்ளைகள் மாறுவார்களாக. பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே யோசுவாவோடு பேசினீர்.
மோசேயோடு நான் இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி, எனவே இந்த நேரத்தில் பிள்ளைகளோடு நீர் அப்படி பேசுவதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை திடப்படுத்துவதற்காக நன்றி. பிள்ளைகளோட கூட இருப்பதற்காக நன்றி. அதை நீர் ஆண்டவரை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவதற்காக நன்றி. தெய்வீக சுகத்தை உண்டாக்குவதற்காக நன்றி. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். ஆமென்.